பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் முதல்வர் பெமா காண்டு தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. இந்த மாநிலம் 1126 கிலோமீட்டர் தூர எல்லையை பக்கத்து நாடான சீனாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அங்குள்ள உப்பர் சுபான்ஸ்ரீ மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கடந்த 6 ஆண்டுகளாக தங்களது முன்னோர்கள் பயன்படுத்திய மேய்ச்சல் மற்றும் விவசாய நிலங்களை சீன ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்துள்ளன. இதற்கு பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்துள்ளார். அருணாச்சலில் சீன ராணுவம் எந்த பகுதியையும் ஆக்கிரமிக்கவில்லை. அருணாச்சலில் எல்லைக்கோடு தெளிவாக வரையறுக்கப்படாத காரணத்தால் இரு நாடுகளும் தங்களுக்கு சொந்தமான பகுதி என்று கருதும் இடங்களில் அவ்வப்போது எல்லைகளை மீறி சென்று விடுகின்றன. இதை ஊடுருவல் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாநில எல்லை பகுதிகளில் உள்ள கட்டமைப்புகளை மேம்படுத்த முந்தைய காங்கிரஸ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லை பகுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து வசதிகளை மேம்படுத்தி வருகிறோம் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். அருணாச்சலில் நம் எல்லை பகுதிகளில் சீன ராணுவம் ஊடுருவியதாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என நமது ராணுவமும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது.